Subaya is into Vastu. He is also an eminent numerologist. He practices in the name of FP Associates. He's got a good clientele and he's been a unique Vastu consultant in India. And his dedication and accuracy is used to apply the ancient mathematical calculation in every plans he proposes. And he's also written a book on Vastu Shastra, which is titled My Experience on Applied Vastu Shastra. He's also got an accomplished award from Singarwell of Madras High Court and Justice Murugesan of Madurai High Court for proficiency in Vastu Shastra. He's got a good clientele and he is also, his clients are being valued very much in Salem, and he also does Vastu for our CM Edapadi Palaniswamy. With this, I introduce Subaya to our meeting. Okay. Salem Galaxy, I am humble to take your speech today, approximately 20 to 25 minutes. And after having the 25 minutes of speech, let's have a question and answer session for 5 to 10 minutes. I thank Udayappan sir, who is a close friend of me, and now I start my speech. யார் வெற்றியாளர்? சரியான நேரத்தில் எழுந்து தங்களுக்கான சூழ்நிலைகளை தேடுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலைகளை கிடைக்கவில்லை எனில் அவர்களே அதை தங்களுக்காக உருவாக்குகிறார்கள். எப்பொழுது தங்களுக்காக முன்னேற்றத்திற்காக சிந்திப்பவர்களே வாழ்வில் தனக்கான சூழ்நிலைகளை கண்டுபிடித்து நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இது ஒரு கோட். அப்ளிகேஷன் ஆஃப் வாஸ்து சாஸ்திரா தியரி பேசினா நிறைய பேசலாம், பட் அப்ளிகேஷன் தான் மிக முக்கியம். அப்ளிகேஷனை பண்ணும்போது தான் நம்ம அதோட லாபத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, we have to define our star. ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நட்சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் டிஃபைன் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. டிஃபைன் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அந்த வீட்டுடைய என்ட்ரி எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஷுட் பி ட்ரூ ஓரியன்டட். ட்ரூ ஓரியன்டேஷன் அப்படின்னு சொன்னால் கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, அதாவது 4 டைரக்ஷனுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அது யாருக்கு எந்த டைரக்ஷன் ஒத்து வருது அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண முடியும். தென் அந்த சைட்டில் 345, ஆக்சுவலாக இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 345 அப்படிங்கிற மூலமட்டம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறமா வாஸ்துவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் ரூம்ஸ். எவ்ரி ரூமுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூமும் எங்கெங்கே உட்காரணும், எங்கெங்கே அமைக்கணும் அப்படின்றது இருக்குது. அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அ பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஆர் அ பில்டிங். ஏன்ஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ஏன் எடுக்கிறோம்? இப்போ இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் எடுக்க வேண்டாமா அப்படின்னா, ஏன்ஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் நமக்கு ஆதாரமாக ப்ரூஃபாக பல ஆயிரம் வருஷங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ரீசன் என்னென்னா, ஒரு மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் இருக்கிறான்னா அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா டபுள் டைம்ஸ் இருக்கலாம். 1:2 ரேஷியோ அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்மளுடைய பில்டிங்ஸை பண்ணுறோம். அதிகமான ரேஷியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அட்வான்டேஜாக தான் கன்வெர்ட் ஆகும். தென் அந்த ஏன்ஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் மெத்தடுக்கு, இன்டர்நேஷனல் கால்குலேஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ். எங்கெல்லாம் வாஸ்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னால், டவுன்ஷிப் பிளான் பண்ணும்போதே அது அப்ளை ஆகிடுது. அதாவது உங்களுடைய அக்ரஹாரமாக இருக்கலாம், கோயில்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஒரு பிளே கிரவுண்டாக இருக்கலாம், ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்பேசஸாக இருக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், ஆஃபீஸஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம். எங்கெல்லாம் மனுஷன் புழங்குறானா அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான திசைகள்லையும் சரியான அமைப்புகள்லையும் அமைத்தால் அது நன்மையைத்தான் செய்யும், கெட்டது நடக்காது. ஒரு சைட்டுக்கு நான் போனால் என்ன செய்வேன்னா, டோபோகிராஃபிக்கல் வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா டோபோகிராஃபிக்கல் வியூஸ் சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அத்தனையுமே நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ப்ராப்பர்ட்டியை அவங்க ஒரு டவுன்ஷிப்பாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சர்வே பண்ணி ஆகணும். டிஜிட்டல் சர்வே அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சர்வேயருக்கு தெரியும், அவர் தியோடலைட்டை வச்சுட்டு ஒரு சில லெவல்ஸை பார்ப்பார். லெவல்ஸை பார்த்துட்டு அது ஓரியன்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு.
அந்த 0 டிகிரி ஓரியன்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அதுலேருந்து கிரிட் ஃபார்மேஷன் வரும். கிரிட் ஃபார்மேஷனுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிளாட்டாக பிரிக்கிறாரு. ஒரு ரோட் 30 ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல், 45 ஃபீட் இருக்கணுங்கிறது கவர்மெண்ட் ரூல், 23 ஃபீட் இருக்கணுங்கிறது கவர்மெண்ட் ரூல். அந்த கிரிட்டை ஃபார்மேட் பண்ண பின்னாடி ஒவ்வொரு பிளாட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஹவு டு பிளான் அ ப்ராஜெக்ட் அண்ட் ஒய். ஏன் வந்து ஒரு பிளான் வந்து ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணும்போது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறோம். ஹவு டு இம்ப்ளிமெண்ட் வாஸ்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வேயிங் அண்ட் தென் வி ஹவ் டு கோ ஃபார் மெஷர்மெண்ட்ஸ், லெவலிங் அண்ட் ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர்ஸ். நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அங்கே எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். லொக்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் அப்ளைடு, இஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் அப்ளைடு ப்ராப்பர்லி, கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதில் வாஸ்து பலம் ஜாஸ்தியாகி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸை மட்டும்தான் கொடுக்கும். தேர் ஒன்ட் பி எனி டெஃபிஷியன்சி இருக்காது, ஸ்கார்சிட்டி இருக்காது, ஃப்ளோ ஆஃப் மணி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஹெல்த்தி லைஃப் இருக்கும். ஜெனரேஷன்ஸ் அந்த ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கட்டுறாரு அப்படின்னா அவருடைய மகனுக்கு அப்புறமா பேரன் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து மிக முக்கியம். ஒரு இன்றைக்கி சயின்டிஃபிக் விஷயம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கை பிளான் பண்ணால் இட்ஸ் பி பிளான் ஃபார் 100 இயர்ஸ். அதுக்கு மேலேயும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணினோம்னா அது காலங்கடந்தும் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். வாஸ்து அப்ளை பண்ணால் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் there won't be any debts, கடன்கள் இருக்காது. there will be more savings than debts அப்படின்னு தான் சொல்ல வரோம். there won't be more debts, there won't be more savings than debts அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டெப்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்படி கிடையாது. எங்கே வந்து எந்த ப்ராஜெக்ட் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ஸ் வராது அப்படிங்கிறத சொல்ல வரோம். ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் தகப்பனாரோட இருக்கிறோம், அடுத்த 25 இயர்ஸ் நம்ம சர்வைவல், அடுத்த லாஸ்ட் 25 இயர்ஸ் நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் 50 to 75 இயர்ஸ் வரைக்கும் நம்ம சர்வை ஆக முடியும். அப்போது ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ் வெரி குட் எஜுகேஷன், ஹெல்த்தி லைஃப்பை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நம்ம படித்த படிப்பும் நம்ம பார்க்கக்கூடிய வேலையும் அடுத்த 25 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை கொடுக்கும். ரெண்டாவது அதுலேருந்து ஏர்னிங்ஸை கொடுக்கும். ஏர்னிங்ஸை வந்து ஒரு சரியான திசையில் நம்ம கொண்டு போனோம்னா நம்மளுடைய அசெட்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அசெட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல சேவிங்ஸு, தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கும். அதில் வந்து ரெசிடென்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இருக்கும். அந்த ஓன் ப்ராப்பர்ட்டிஸை வாஸ்து சாஸ்திரப்படி அப்ளை பண்ணினோம்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ட்ராவல் ஆகும். நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு சூஸ் அ குட் ப்ராப்பர்ட்டி? இட் ஷுட் பி ட்ரூ ஓரியன்டட், இட் ஷுட் பி ஜீரோ ஓரியன்டட் டு த 4 cardinal directions. ரைட், இதெல்லாம் நீங்கள் பேசிக் சைட்ஸ்னு வச்சுக்கோங்க. வாட் ஆர் ஆல் த பேசிக்? நான் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேலத்தில் எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா சேலம் சரவண பவன் ஏவிஆர் ரவுண்டானா பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 story பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்டர் சேகர் மூலயமா எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெரி க்ளோஸ் ஆனார். அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பேசிக் மார்க்கிங் நான் தான் பண்ணி கொடுத்தேன். பிளானை டிசைன் பண்ணது ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சின்ன சின்ன மார்க்கிங்ஸ்லாம் அப்ளை பண்ணதுனால அந்த ப்ராஜெக்ட் 4 மாடி கம்ப்ளீட் ஆகி இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய முடிவுகள் அங்கேருந்து எடுக்கிற மாதிரி பிளான் ஆயிருக்கு. எகெயின் வந்து சாஸ்தா நகரில் ப்ரெசன்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா சேலம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தா நகரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் இருக்கும். அது வந்து அந்த சாஸ்தா நகர் அசோசியேஷனுடைய ட்ரஸ்ட் பில்டிங். அந்த பில்டிங்கில் இப்போ என்ன இருக்குது இப்போ தான் சென்னை கேக் சொல்லியிருக்கோம், அதுதான் உங்களுடைய அடையாளம். அந்த ப்ராஜெக்டை பிளான் பண்ணதுனால தான் ஜஸ்ட் இட்ஸ் ஸ்கிரிப்டிங்கில் பண்ணோம், அதை டீட்டெயில்டு ட்ராயிங்கை கன்வெர்ட் பண்ணோம். ப்ராஜெக்டை கிரவுண்ட் ஃப்ளோருக்குன்னு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 3 floors கன்வெர்ட் ஆகி ஒரு அந்த அசோசியேஷனுக்கு அது ஒரு மேஜர் அசட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எகெயின் மிக முக்கியம் புகழ் அசோசியேட்ஸ் 15 years பேக் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் மூலிமா அவர் எனக்கு வெரி க்ளோஸ் ஆனார். எனக்கு அவர் காலேஜில் பார்த்தீங்கன்னா 3 to 4 years சீனியர். இருந்தாலும் அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் அத்தனை இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எனக்கு 15 to 20 அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பூராமே இனிஷியல் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் ஃபைனல் ஆஃப் த பிளான் வரும்போது எங்கிட்ட ஒரு 15 minutes ஆஃப் டிஸ்கஷன் ஓரலாகவே பண்ணிவிடுவாங்க. அந்த பிளானை ஃபைனல் பண்ண பின்னாடி அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகி இத்தனை கிளைண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கிறாங்க. பிடபிள்யூடி அண்ட் ஹைவே இன்ஜினியர்ஸ் ஜஸ்ட் வாட்ச்மேன்லேருந்து சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பிளான் போட்டிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் பெரிய லெவலில் அப்படி பிடபிள்யூடி அண்ட் ஹைவே இன்ஜினியர்ஸ் மூலியமாக தான் முதல்ல ஹைவே மினிஸ்டராக இருந்த
மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆனாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சிலுவம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பழைய காலத்து ப்ராப்பர்ட்டியை வந்து ரீப்ளான் பண்ண சொல்கிறாங்க. ரீப்ளான் பண்ண சொல்லும்போது அப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தார், இன்றைக்கி வந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கார். அந்த சார் ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து சீஃப் இன்ஜினியர் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. இவங்க தான் அவங்கள என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பிளானை நாங்கள் வந்து அழகாக பிளான் பண்ணுறோம், டீட்டெயிலாக அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராஜெக்டை எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சரவணன் அப்படிங்கிற டாப் கான்ட்ராக்டர் ஆஃப் பிடபிள்யூடி அவர் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு 4-5 வாட்டி நான் அந்த சைட்டுக்கு போயிருப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணி வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே மினிஸ்டராக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்லிட்டு வரோம், சார் இந்த ப்ராஜெக்ட் சரியாக பண்ணியிருக்கணும், வி கேன் மேக் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். பட் அது இப்படி வெரி வெரி பூமிங்காக வரும் அப்படின்றது வந்து வி நெவர் எக்ஸ்பெக்டட். பட் எனக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. அவங்க ஆங்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புகளை நிறையா போட்டிருந்தாலும் இது ஒன் ஆஃப் த ரீசன் அது சக்ஸஸாக போகுது. ஆஃப்டர் ஐ பிகேம் த சீஃப் மினிஸ்டர் ஹி கால் மீ. நாங்கள் அவரோட ஒரு டீ பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அடிஷ்னல் ப்ராஜெக்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு போயிட்டேன். இது வந்து பெருமைக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தென் அவரை பார்த்துட்டு சிட்டிங் எம்எல்ஏ வெங்கடாஜலம் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சேலத்தில் இருக்கக்கூடிய அங்கமால் காலனியில் இருக்கக்கூடிய சேலம் கட்சி ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணோம். அந்த பிளான் பண்ண பில்டிங் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்து அவங்க அடுத்த லெவல் டெவலப் ஆகிறாங்க. எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ ஆன பின்னாடி அவரோட வீடு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் பேக் ஆரம்பிக்கணும். அந்த லேண்டை வந்து பார்த்து வாங்கணும். அந்த லேண்டை சூஸ் பண்ணது, அந்த லேண்ட் அவருக்கு உபயோகமாக இருக்கும்னு சொன்னது, அந்த லேண்ட் அவருடைய மகனுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொன்னது. அதுக்கப்புறமா சாருக்கு உண்டான டீட்டெயில்டு பிளானை போட்டோம். அதுவும் அவருக்கு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் வச்சு அழகாக பண்ணாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டினார். அழகாக அவரோட லைஃப்பை லீட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது 2 பெரிய ஜாம்பவான்ஸை சொன்னால் கூட ரொட்டேரியன்ஸில் மிக முக்கியமான ஆட்கள் பால்ராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேலம் ஈஸ்ட்டில் இருக்காங்க, செவாப்பட்டில் இருக்காங்க. அவருடைய ட்ரஸ்ட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா செவாப்பட்டில் நம்ம பிளான் பண்ணது தான், அதை அழகாக பண்ணி முடித்தார். அதே போல் ரொட்டேரியன் மோகன்ராஜ் அவருடைய கசின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிமோ அக்வாட்டிக்ஸ் சொல்லிட்டு சேலத்திலே பெரிய அக்வேரியம். அந்த அக்வேரியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா பீரியடில் மேக்ஸிமம் பிஸ்னஸ் ப்ரோக்ராம் ஆனிச்சு. அந்த இடத்த நாங்கள் பிளான் பண்ணோம். அழகாக இப்படி அவங்க ஹெசிடேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எஸ்டிமேட்டில். ஆனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க சார், ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அது ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சு சிம்பிள் பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. எகெயின் அது வந்து கொரோனா பீரியட்லேயும் எங்கேயும் வெளியில் போக முடியாது. பட் அவங்க பிஸியாக இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் மீன்கள், உயிருள்ள மீன்களை பூரா பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை நான் பிளான் பண்ணது தான். எகெயின் வந்து ரொட்டேரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரி க்ளோஸ். இன்றைக்கி ரொம்ப பெரிய ஜாமாவனாக மாறிட்டு இருக்கிறாரு. ஹீ இஸ் ஃப்ரம் நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் சேர்மன், நாமக்கல்லில் இருக்காங்க. அவங்க பெரிய பொசிஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2008 அவங்களோட ஸ்கூல்ஸை மார்க் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டர் வந்து சைட்டை கூட்டின்னு போகிறாரு. காலையில் 6 மணிக்கு, 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பூஜா. அந்த டோட்டல் கேம்பஸோடைய மெயின் பில்டிங் எங்கே உட்காருது அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் உட்காருது. அப்போ வந்து வித்தின் 15 to 20 மினிட்ஸில் நான் கான்ட்ராக்டர்கிட்ட சொன்னேன், சார் இப்போயே நீங்கள் பெரிய பொசிஷனில் இருக்கிறீங்க, எல்லாரும் யங் ஏஜில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க, எஜுகேஷனிஸ்டாக இருக்காங்க. நீங்கள் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் பில்டிங்கை அப்படியே வெஸ்டர்ன் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதே சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா சப்போஸ் இன்கம்ப்ளீட்டாக நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேர் கெட்டு போகிறது இல்லாமல் அந்த யங் ஜாம்பவான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கடப்படுவாங்க. அதனால் லெட்டஸ் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி, அது மாறுறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்கெல்லாம் கேட்டாங்க. இதுதான் சொன்ன உடனே அதனால் ஒன்றில் பூஜை தானே போடுறோம், நம்ம மாற்றி போடலாம், தப்பு இல்லை சார் சொல்லிட்டு நான் இப்போ எந்த மெயின் பில்டிங் எங்கே உட்காந்துருக்குங்கிற ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். காலையில் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஸ்பாட்டில் பூஜை போட்டோம். பூஜை போட்டுட்டு 0 டிகிரிக்கு மார்க் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்தோம். அது பிரம்மாண்டமான மெயின் ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் ஆகி பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாஸ்டல் கட்டியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் ரோட்டரியிலலாம் இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது, ரோட்டரியில் இருக்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவர் அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆகிறாரு. ஜம்ப் ஆகி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் விஐபிஸ், ஒன்று ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்ற ஒரு பக்கம். ஆனால் அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. எஜுகேஷன் பார்த்திங்கன்னா வந்து 1 or 2 இயர்ஸ்குள்ளே சிபிஎஸ்சியோடைய டாப் பொசிஷனுக்கு வந்து அந்த ஸ்கூல் டெவலப் ஆகிடுது. இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ், சார் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்ட பிஜேபியோட தலைவராக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது என்னுடைய அடுத்த லெவலு.
தென் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செந்தில் குமரன் ஃப்ரம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டல், அது ப்ளஸ்லேயும் இருக்குது மைனஸ்லேயும் இருக்குங்கிறாங்க, அது ப்ளஸ்ஸாக தான் முடிஞ்சிருக்கு. அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசேஞ்ச் பண்ணேன் லாஸ்ட் மினிட்ல, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 7 ஸ்டோரி பில்டிங் இன் நியர் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனு. நிறைய பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த பவுல்ட்ரி ஃபார்மோட மெஷர்மெண்ட் தான் மெயின் முக்கியமே. அந்த மெஷர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி வந்து சக்ஸஸ் ரேட் ஆகுது. சாகோ ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா சாபு ட்ரேடு பனமரத்துப்பட்டியில் பார்த்தீங்கன்னா அவருடைய சாகோ ஃபேக்ட்ரியை ரீடிசைன் பண்ணோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக அழகாக பிளான் பண்ணி கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த டாப் சாகோ ஃபேக்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. தீபம் ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் வாழப்பாடி, அந்த பில்டிங்கை நான் பிளான் பண்ணலைனாலும் அந்த பிளானை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ரீசெண்டாக போய் பார்க்கும்போது நில்லரில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சேலத்தில் ஒன்று பண்ணியிருக்காங்க. சார் டோன்ட் கான்சன்ட்ரேட் இன் சேலம் ப்ராப்பர்ட்டி, அது ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, கோ ஃபார் வாழப்பாடி ப்ராஜெக்ட் அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டேன். சேலம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னாலுமே வாழப்பாடி ப்ராஜெக்டை ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கு வந்து டாக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் டேரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தீபம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லியிருக்கோம். அது தேங்க்யூ டு சுரேஷ்குமார் டாக்டர் அண்ட் அகிலாம்பால்டா மேடம். தென் அகைன் அஃபிஷியல் சைடில் எடுத்திங்கன்னா ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ், ஈரோடு கலெக்டர் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சார் டாக்டர் பிரபாகர் ஐஏஎஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு வெரி க்ளோஸு. அந்த ஆங்கிளில் கலெக்டர் ஆஃபீஸ் போன பின்னாடி அங்கே ரீசேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு கேட்டாங்க. ஆமாம் பண்ணணும் சார், கேம்ப் ஆஃபீஸ் ரீப்ளான் பண்ணுங்கன்னோம். ரீப்ளான் பண்ணோம். பிடபிள்யூ அழகாக பண்ணி கொடுத்தது. அவர் இருந்த 3 இயர்ஸும் ஒன் ஆஃப் த கோல்டன் பீரியட் ஆஃப் ஈரோடு அப்படின்றது கன்வெர்ட் ஆச்சு. அதில் தான் அவர் ஹையர் ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு கன்வெர்ட் ஆகிறாரு. கிருஷ்ணகிரி கலெக்டரேட் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தா 2005 நினைக்கிறேன், 2005 or 6 ஐ திங்க் ஸோ. அப்போ அந்த சைட்டை ப்ரோக்ராம் பண்ணுறோம். 2007 or 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பிளான் பண்ணுறாங்க. டாக்டர் மங்கத்ராம் சர்மா, த ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஆஃப் கிருஷ்ணகிரி, அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு உன்னால் தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்னை கூட்டின்னு போகிறாங்க. அப்போ நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ½ an hour மீட்டிங். அந்த ½ an hour மீட்டிங்கில் த சைட் இஸ் வெரி கிளியர், அதை கரெக்ட் ஓரியன்டேஷனில் பண்ணுங்க அப்படின்னு வந்து டாக்டர் மங்கத்ராம் சர்மாவுக்கு சொன்னோம். அந்த கான்ட்ராக்டர் அட்டகாசமாக அந்த வேலையை பண்ணி கொடுத்தாரு. அந்த ஜூனியர் இன்ஜினியர் வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வரைக்கும் ப்ரோக்ராம் ஆன ப்ரொமோஷனில் வெளியில் வந்தார். ப்ராஜெக்ட் வாஸ் வெரி குட் சக்ஸஸ். இப்போ ரீசெண்டாக டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டராக அங்கே வந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பங்களாவை சென்ட்ரல் ரீமாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாரு. அதை அழகாக அதை பண்ணி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் சைடில். தென் சேலத்துக்குள்ள குப்தா ஸ்வீட்ஸ் ராஜேஷ் அகர்வால், அவருடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட். அண்ட் ப்ரொஃபஸர் குப்புசாமி ஃப்ரம் திருச்சி ஆர்சி, அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாடம் எடுத்தார் காலேஜில். ஆனால் அவருடைய பிளாஸ்டிங் கம்பெனி ஒரு பெரிய, நம்ம விண்ட் மில்ஸ்லாம் பார்ப்போம், அதோடைய டனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த பிளாஸ்டிங் கம்பெனி தன் மகனுக்காக வச்சு கொடுக்குறாரு. அந்த ஃபேக்ட்ரியோட டிசைன் அப்ராக்சிமேட்டாக 100 by 300 feet லென்த்து, வித் அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 feet ஹைட் இருக்கும். திருவெரும்பூரில் அந்த ப்ராஜெக்டை மார்க்கிங் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வந்தோம். அவர் அழகாக பண்ணி வச்சுட்டு சுப்பையா வை கான்ட் கம் டு திருவெரும்பூர் அண்ட் செக் தி பர்டிகுலர் ஓரியன்டேஷன் அண்ட் கெட் அவே அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம் சார் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு சாயந்தரம் கிளம்பி ஒரு 6 மணிக்கு சைட்டை போட்டு ஃப்ளட் வெளிச்சத்தில் தான் வந்து அதை மார்க்கிங்கை ஓரியன்டேஷன் சரி பண்ணோம். ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அட்டகாசமாக ஸ்டிப்புலேட்டட் டைம் 6 to 7 months அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி ஹெவியர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட பேருக்கு வேலை கொடுத்துட்டு அழகாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு திருவெரும்பூரில். தென் ஆன்மீக லெவலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு 108 பெருமாளுக்கும் இருக்குது, சிவனுக்கும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பண்ணின நீலமேக பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் இருக்கார். அவருடைய கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் அந்த கோயிலில் ரீப்ளான் பண்ணுறதுக்கு பண்ணோம். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில மரங்களை எடுத்துகிட்டு ஒரு சில பில்டிங்ஸை கட்டுங்க அப்படின்னு சொன்னோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணது வந்து ஒரு மேஜர் ப்ளஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிப்ரவரியில் நடந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு கும்பாபிஷேக கமிட்டியிலேருந்து கிடையாது, ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சின்ன கரெக்ஷன்ஸை பண்ண சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு கொடுப்பனை என்னென்னா பெருவுடையாரை உள்ளறையே போய் பார்த்துட்டு அவர் மேலே வரைக்கும் எப்படி பூஜை பண்ணி, இனிமேல் போக முடியாது, ஆனால் அது பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் தேர், மேலே வரைக்கும் பார்க்குற கொடுப்பனை வந்து எனக்கு இருந்தது, அதையும் பார்த்துட்டு வந்தேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம நிறையா சொல்லிட்டு போகலாம். டேரெக்டாக வந்து நம்ம கொஸ்டின் செஷன் போகலாமே. யாருக்காவது சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம், அதை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு பார்க்குறேன்.
எல்லாரையுமே அன்மியூட் பண்ணுங்க, நம்ம வேணா பேசலாம். எஸ் சார், ராஜ்மோகன் சார், குட் ஈவினிங் சார். எஸ் சார். சரி சார். சரி, ரைட்டு. சரி, தென்மேற்கு மூலம் எடுத்துட்டு இருக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். அது ஓரியன்டேஷனுக்காக வந்து மினிமைஸ்டு ப்ராப்பர்ட்டி 36 தான் மினிமம் இருக்குது. அந்த மினிமம்க்கு கிளியர் ரெக்டாங்கிள் உள்ள பண்ணிட்டு அது உள்ளர தான் நீங்கள் வீட்டை கட்டணும். மற்ற ஸ்பேஸ் எல்லாம் வந்து வேக்கண்டாக தான் விடணும். மேற்கு வந்து அந்த கிளைண்ட்டுக்கு மேற்கு ஒத்து வந்தால் வந்து ஒத்து வரும். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் ஜே ராஜு என்ன டைரக்ஷன், என்ன நட்சத்திரம் வரீங்க? அவிட்ட நட்சத்திரம் வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் உபயோகமாக இருக்கும். அது மாதிரி அந்த பர்டிகுலர் சைட்டு மேற்கு தென்மேற்கு டீன் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஒத்து வருதுங்கிற நட்சத்திரத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம டேரிங்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அட அது ஒத்து வரலையே அப்படின்ற மாதிரி வர வேண்டாமே அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இங்கே ப்ரெசென்ட்ல எஸ் சார். என்னம்மா? மனையடி அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்மா. வாஸ்துன்றது லொகேஷன் ஆஃப் ரூம்ஸ். கண்டிப்பா ரிலேட்டட் தான் வரும். பட் என்னன்னா அளவை மாத்திடக்கூடாது. ஆமா. நீங்க எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஏன்ஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்துங்க. பழைய காலத்து கணக்குக்கு போயிட்டீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டா இருக்கும். அதை அப்படியே இன்டர்நேஷனல் கணக்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அடி முழகம்லாம் சொல்றாங்க இல்லையா, பழைய அடி. இப்போ தமிழ்ல சொல்றீங்க, லேமேனுக்கு சொல்றதுக்கு அடியில சொல்லிட்டு வருவோம். 10 அடி 12 அடி அப்படி சொல்லுவோம். இது ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம மீட்டர்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கு முன்னால என்ன பண்ணணும்னா குழி மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஏன்ஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். குழி மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து லென்த்தையும் பிரெத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த லென்த்தையும் பிரெத்தையும் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம பட்ஜெட்டே கொடுக்க முடியும். நீங்கள் ஆர்கிடெக்ட்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டுறீங்க. இது வந்து சரியான கேள்வியே. அதான் நீங்களாம் நினச்சிட்டு இருந்தேன். ரைட், ஓகே. எஸ் சார். எஸ் சார். ஆமா. ரைட்டு. சரி, ஓகே. ஆமா. வெர்டிகல் சைடுல வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து சவுத் வெஸ்டர்ன் பார்ட். ஆமா, மாறாது. அது கான்ஸ்டன்ட், ஆல்வேஸ் சவுத் வெஸ்ட் தான். வாஸ்துல வந்து எஸ் எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அப்படி இருந்தும் எல்லாரும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி ஓரியன்டேஷனில் கிளியராகவே அமைஞ்சிருக்கும். அக்ரகாரம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோயிலை ஒட்டி தான் அக்ரகாரம் இருக்கும். அந்த அக்ரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் நார்த்துக்கே இருக்கும். நீங்கள் தியோடரேட்டோ இல்லை கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே உட்காந்துரும். அப்படி உட்காரும் போது அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 4 டைரக்ஷனில் ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருப்பார். அந்த கிளைண்ட்டுக்கு அந்த டைரக்ஷன் ஒத்து வரலை அப்படின்னாலுமே அந்த ஓரியன்டேஷனே அவரை ஒரு லெவலுக்கு கொண்டு போகும், அடுத்த லெவலுக்கு கொண்டு வரும். இதுவே அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு அவர் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் தான் வந்து ஜாம்பவானா கன்வெர்ட் ஆகிறாரு. சப்போஸ் அவிட்ட நட்சத்திரக்கார் வடக்கு பார்த்த மாதிரியோ கிழக்கு பார்த்த மாதிரியோ வீட்டில் குடியிருக்கிறார் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி 100% 0 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் தான் யூனிக் பர்சனாக கன்வெர்ட் ஆகிறாரு. இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரிவர்ஸில் இருக்கக்கூடியவங்கன்னா அதுல இருந்து நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா இருப்பாங்க. ஹவு சக்ஸஸ்ஃபுல் they are அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபினான்ஷியல் பார்ட்டை பார்க்கணும், அவருடைய ஹெல்த் பார்ட்டை பார்க்கணும். பர்ஸ் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவருடைய காசு வச்சுக்கணும்.
அவர் பக்கத்தில் இருக்கிற மகனோட காசோ இல்லைன்னா வந்து தன்னுடைய மனைவியோட காசோ வச்சுக்கிறது யூஸ் கிடையாது. தன்னுடைய காசு அவர் சேஃபாக இருந்தார் அப்படின்னா அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதும் ஃபினான்ஷியலி வி ஷுட் பி சவுண்ட் அப்படிங்கிறதுனும் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான். எஸ் சார், கேளுங்க சார். ஆ சரி, தெரியல. ஆ ஆ ரைட்டு ஆ ரைட்டு ரைட்டு ஆ ஆ ஆ ரைட்டு கோரிலேட் ஆகும். இல்ல அது வந்து கோரிலேட் ஆகும். பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா இருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த மனநிலை வருது, சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி 20 டிகிரி டிவியேஷன் இருந்தாலே காம்ப்ளிகேட் ஆகிடும். 20 டிகிரி டிவைட் ஆனாலே காம்ப்ளிகேட் ஆகிடும். இதுல 0 டிகிரியில இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த மனநிலை இல்லைனாலும் he will be healthy. இப்போ வந்து 20 டிகிரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்க்கு ஏன் அந்த இண்டஸ்ட்ரி வந்து டிஃபால்ட் ஆகுது, ஏன் அதை சரி பண்ண முடியல அப்படின்னும் போது நாங்கள் அதை சரி பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு வந்து 7:30 மணிக்கு எனக்கு மீட்டிங்கு. ஐ வாஸ் கால் பை ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்கு ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கிளம்புறேன். அந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய உடையாப்பட்டி பக்கத்தில் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கு தெரியல அந்த ப்ராப்பர்ட்டி சரியா தப்பானு, பட் அவங்க டிஸ்டர்பன்ஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சைட் கூப்பிடுறாங்க. எமர்ஜென்சிக்கு பெரிய மனுஷன் கூப்பிட்டான்ட்டு நான் சைட்டுக்கு போயாச்சு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக 0 டிகிரியில் பழைய காலத்து 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ரைஸ் மில்லாக இருந்திருக்கக்கூடிய லேண்டு. அந்த ப்ராப்பர்ட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்களுக்கு தெரியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே, அவர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் சைக்காலஜிக்கல் சொன்னீங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து அங்கே போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன். என்ன சொன்னேன்னா, உனக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்குது, நீ இதை பற்றி கவலைப்படாத. அவன் என்ன பண்ணியிருந்தான்னா ஆக்சுவல் சென்டர் ஆஃப் த டோட்டல் பில்டிங்கில் தன்னுடைய இண்டஸ்ட்ரியல் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் பிவிசி டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிளான்ட். அந்த பிளான்ட் சென்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த மெஷினரி வச்சுட்டான். அது ஒன்று தான் அவன் பண்ண ஃபால்ட்டு. நான் போயிட்டு என்ன பண்ணால் 3 அடி தள்ளி அந்த மிஷினை ரீகரெக்ட் பண்ணுக்கன்னே உனக்கு ப்ராப்ளமே கிடையாது, இதை அடுத்த லெவலுக்கு நீ கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த மிஷினை எரெக்ட் பண்ணுற அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க, எப்போ இன்னும் ஒரு 4 அடி தள்ளி வைப்பா அப்படின்ட்டு. இல்லைனா இன்னொரு மிஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 மிஷினையும் பக்கத்தில் போட்டுட்டு எக்ஸாக்ட் சென்டரில் வந்து மிஷினை வச்சுட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் தரமாரி இருக்கான். 2 பேருமே இன்ஜினியர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹெவி. பட் இப்போ போய் சொல்லி சரி பண்ணிட்டு வந்த பின்னாடி இன்னொரு 4-5 நாளைக்கு கூட அந்த மிஷினை நானே தள்ளி வச்சிடறேன் சார், என்னால் முடியும் தள்ளி வச்சிடறேன், இமீடியட்டாக செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை கரெக்டாக பண்ணிட்டா ப்ராப்ளமே கிடையாது. ஒன் ஆஃப் த ரீசன் மனநிலை வந்து இப்போ நெகட்டிவ் இருந்துட்டு ரெக்கவர் ஆகணும் இல்லையா. இப்போ தப்பாக இருந்துச்சுன்னா ரெக்கவர் ஆக முடியாது. நம்ம ப்ளஸ்ஸை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கணும், நெகட்டிவ் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு பேஷண்ட்டை ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, அவங்க பார்ட் முடிஞ்சுது. அப்புறம் பேஷண்ட் ரெக்கவர் ஆகிற பார்ட்டு அந்த பேஷண்ட்டை தூக்கி அக்னி மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூம்லையோ அக்னி மூலையில் இருக்கக்கூடிய ஐசியூலையோ போட்டாங்கன்னா பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து சவுத் வெஸ்டர்ன் பார்ட்டு இல்லை நார்தர்ன் பார்ட் ஆர் வெஸ்டர்ன் பார்ட்டில் பிளான் பண்ணோம்னா, ஐசியூலாம் எங்கே பண்ணுவோம்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டு நார்தர்ன் பார்ட்டில் வந்து பிளான் பண்ணிடுவோம். பேஷண்ட் தலை வந்து வடக்கில் படுக்காத மாதிரியும் மற்ற 3 டைரக்ஷன்லேயும் படுக்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது ஒரு சிம்பிளான சர்ஜரி ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணுது. அவன் 1 வாரம் 10 நாளைக்குள்ள வெளியில் வந்துடலாம். இதுவே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கன்வீனியன்ட்டாக இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அக்னி பார்ட்டில் அந்த பேஷண்ட்டை படுக்க வைக்கக்கூடிய ஐசியூவில் இருக்கக்கூடிய ஐசியூலாம் டிஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுதான் அந்த கேஜி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கேஜி ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் அந்த ஆர்கிடெக்ட். ரொம்ப அட்டகாசமாக அந்த டாக்டர் சொன்னது என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் கேட்டாரோ அதை அத்தனையுமே பிளான் பண்ணி தான் கொண்டு வந்தான். ஆனால் அது 45 டிகிரியில் ஓரியன்டேஷன் இந்த லேண்டு, அந்த லேண்டில் வந்து கிராஸாக தான் நம்ம பண்ணியிருப்போம் அந்த ப்ராஜெக்டையே. அட்டகாசமாக எழுப்பினுச்சு. கிட்டத்தட்ட 1.25 வருஷத்தில் அந்த ப்ராஜெக்டை முடித்தோம். 7 நாள் கிரக பிரவேசம் நடத்தினார் அவர். இப்போவும் அவர் வந்து டாக்டர் கிடையாது, ஹீஸ் அ சீனியர் மோஸ்ட் சர்ஜன். அதில் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் ஒழுங்காக செய்யுங்க அப்படின்ட்டு வந்திருக்கோம். அது ஒழுங்காக தான் ஆகிட்டு இருக்காரு. எஸ் சார், எஸ் சார்.
Yes, ma'am. Ah, ah. ஈவனா தான் ஆக்சுவலா காலம்ஸ் பீம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான் முடிவு பண்ணணுமே ஒழிய இங்க 1 இருக்கணும் 3 இருக்கணும் 4 இருக்கணும்லாம் முடிவே பண்ணக்கூடாது. டெக்னிக்கல் பர்சன் தான் முடிவு பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து 3 இருக்கக்கூடாது 5 இருக்கக்கூடாது 4 இருக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அது மிஸ்கைடடு. பர்சன் இதை வந்து கைட் பண்றவங்க யார் இருக்கணும்னா he should be an engineer, he should be an architect, இல்லைன்னா அது சம்பந்தமா டீட்டெயிலா தெரிஞ்சவங்க தான் இருக்கணுமே ஒழிய ஹம்பக்கா வந்து ஒத்தப்பட ரெட்டப்பட அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஈவன் ஆர்டர்ல இருந்தால் தான் காலமே உட்காரும். நீங்கள் ஈவன் ஆட் ஆர்டரில் போட்டிங்கன்னா சிக்கிக்குவீங்க. ஸோ இந்த ஒரு காலத்தில் ஒரு 200 அடி நீளத்தில் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா 200 அடி நீளம் லென்த் வச்சுக்கோங்க. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு 200 அடினா ஒரு கோழி பண்ணை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சாகா ஃபேக்டரியோட வேர் ஹவுஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 200 அடி நீளத்துக்கு என்ன பண்ணணும்னா ஈவன் ஆர்டரில் காலம் அப்படின்னா 100 காலம்ஸ், அதாவது 100 அடி இருக்குன்னா அப்போ 100 காலம்ஸ் வராது. 100 அடி இருக்குன்னா 20 காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 20 காலம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சைடில் 20 அடியும் 20 காலமும், அதுக்கு அப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 காலமும் வரும். அப்போ 20 40 காலம். இதை வந்து என்ன பண்ணுறாங்க 40 இருக்கக்கூடாது 39 தான் இருக்கணும், அது பண்ண முடியாது. இங்கே 20 இருக்குன்னா அங்கேயும் 20 தான் இருக்கும். அந்த வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா 20ல் பார்த்தீங்கன்னா 20 காலம்ஸ் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 19 பே இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் சென்டர் பாயிண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அந்த இதை இங்க கொண்டு வரக்கூடாது, தேவையில்லாது. எஸ் ஆ ஆ ஆ கண்டிப்பா பாதிக்கும். அதாவது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ல வந்து இவர் பாசிட்டிவா இருக்கிறவர் போர்வெல்ல போட்டுக்குவாரு, அவருக்கு அது சவுத் வெஸ்டா மாறுனுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கும். இது எப்போ பாதிக்கும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா பொதுவாக இருக்கிற மாதிரி கிணறோ பொதுவாக இருக்கிற மாதிரி போர்வெல் போடுற இடத்துல தான் பாதிக்குமே ஒழிய இது வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் பிளாட்டுங்கும் போது நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து பிளாட்டை போடுறீங்கன்னா ஒரு பிளாட்டோடைய வரி வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு 40 அப்படின்னா 60க்கு 40 மட்டும்தான் உங்களுடைய ஓனர்ஷிப்பாக இருப்பீங்க. இன்னொரு ப்ராப்பர்ட்டி 60/40 அப்படின்னா அது அவருக்கு பாதிக்க வாய்ப்பு கம்மி. பட் இதுவே ரெண்டையும் செஷன் பண்ணி வந்து பழைய காலத்து டவுன்ஷிப் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிணறு வந்து போட்டிருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்காக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்காக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே ஃபவுல் ஆகும்போது நார்த் ஈஸ்ட்டில் கிணறு இருக்கிறவருக்கு ப்ளஸ்ஸும் சவுத் வெஸ்ட்டில் கிணறு இருக்கிறவருக்கு மைனஸுமாக தான் ஆயிருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்மேண்டில் ஆகி வெளியில் போனது உண்டு, சவுத் வெஸ்ட்டில் கிணறு இருக்கக்கூடியது. அதையும் நான் கவனிச்சிருக்கேன். அப்போ பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் பண்ணிக்கணும். எஸ் சார். ஆமா 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 கான்ட்ரோவர்சி இருக்கும். எஸ் சார். ஆ ஆ ஆ ஆமா 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 சைட்டிங் கன்சிடர் பண்ணுவோம், பிளானிங் கன்சிடர் பண்ணுவோம். எஸ் சார். ஆ ஆ இப்போ இண்டிவிஜுவல் விலாஸ் கட்டுற மாதிரியே இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்க்கு பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 வீடு கீழே கட்டுறீங்க அப்படின்னா அப்படியே வட்டிக்கெல்லாம் 4 வீடு வருதுன்னா அந்த 8 வீட்டையுமே கிட்டத்தட்ட ஒரே பிளான் மாதிரி தான் இருக்கும். அதாவது ரோ ஹவுசஸ் டைப்ல தான் அபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் பண்ணால் அதில் வந்து ஒரு எந்த பொசிஷன் வந்து கட் ஆகுதோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும். வராது. அப்போ 4 டைரக்ஷன் வராது. ஒரு ஃப்ளோர்ல 4 டைரக்ஷன் தான், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படிதான் என்ட்ரியா வரும். ஆ ஆமா 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 4 டைரக்ஷனுக்குமே சிம்பிள், ஒரே பிரின்சிபல் தானே. 4 டைரக்ஷனுக்குமே ஒரே பிரின்சிபல் தான். பிரின்சிபலுக்கு அப்ளை பண்ணாலே போதும். அப்போ வந்து என்ட்ரி என்ன பண்ணணும்னா சவுத் வெஸ்ட் என்ட்ரி இல்லாமல் சதர்ன் பார்ட் என்ட்ரி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். சவுத் வெஸ்ட் என்ட்ரிக்கு பதிலாக
சதர்ன் பார்ட் என்ட்ரி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா 4-5-6 குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 4-5-6 குவாட்ரண்ட்ல எங்கே நீங்கள் டோர் வச்சுக்கிட்டீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. 4 டைரக்ஷனுக்குமே, ஈஸ்ட்டும் சரி, வெஸ்ட்டும் சரி, நார்த்தும் சரி, சவுத்தும் சரி, அந்த பிளானை டிசைன் பண்ணும்போது மெயின் டோர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அந்த 4-5-6 குவாட்ரண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 4-5-6 பார்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் சிக்கல் வராமல் இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த 25 இயர்ஸில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். சார் என்னுடைய எஸ் சார் சொல்லுங்க சார். ஆமா கிழக்கு, ஆமா ஆமா அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. சூரியன் அதாவது எது இதெல்லாம் மாற அது நீங்க வந்து ஆர்குமெண்ட் வந்து பதிலா நீங்க வந்து சொல்லுங்க. ரைட்டு வராது வராது. சூரியன் உதிக்கக்கூடிய திசை வந்து கிழக்குன்னா சூரியன் மறையிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு. அப்ப மேற்கு வாசல்ங்கிறது சார் பூமி சுத்துதுன்னா பூமி சுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம நம்மளால அனலைஸே பண்ண முடியாது. நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பூமியோட ரொட்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவே நாம் வந்து சொல்கிறோமே ஒழிய நாம் உணர்றதே கிடையாது. நீங்கள் வந்து 6.7 to 6.7 அப்படிங்கிற ரெக்டர் ஸ்கேலில் பூமி அதிர்ச்சி அடைஞ்சாதான் நமக்கு பாத்திரம் உணர்றதே தெரியுது. 7க்கு மேலே போனால் தான் கட்டடமே இடியுது. அப்போ தான் உணரவே செய்கிறோம். 5, 4 எல்லாம் ரெக்டர் ஸ்கேல். அது மாதிரி பூமி சுத்துதுன்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம உணரவே முடியாது. எஸ் சார். மாறவே மாறாது. கிழக்கு கிழக்கா தான் இருக்குது. அதோடைய பர்பெண்டிகுலர் வர மத்தியானமெல்லாம் வந்து மேற்கு வாசலாம் மாறாது. கிழக்கு வாசல் எப்படி மத்தியானம் வந்து கிழக்கு இல்லை இல்லை அது வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ள வந்து இது கொஸ்டினா இல்லைன்னா ஏதாவது கேட்கணுன்னு இருக்கா கேட்குறீங்களான்னு தெரியல. இது பெருசான நான் சொல்லுங்க. எஸ் சார். சார் எஸ் சார். சார் நான் திலீப் சாருடைய ப்ராஜெக்ட் நான் பண்ணது தான். ஜே ராஜமோகன் சாருடைய ப்ராஜெக்ட் நான் பண்ணது தான். உடையப்பன் சாருடைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணது தான். இங்கே ரொட்டேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் தான் வந்து பேனலில் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் இப்போ பார்க்கும்போது ஆர்கிடெக்ட்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கேட்டேன். இட்ஸ் ஆர் வேல்யூபிள் கொஸ்டின்ஸ் தான் எனக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஆ ஆ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் சார். இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டு பி பைஃபர்கேட்டட். ரைட் ரைட். அதுக்கு ஒரே சொல்யூஷன். அந்த ஒரே சொல்யூஷன் வந்து அந்த கிணறு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் அந்த கிணறு இருக்கக்கூடிய பொசிஷனையும் பேலன்ஸ் பொசிஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்வே வாச்சும் வச்சுக்கணும். வாக்வேனா நடைபாதை. நடைபாதை மாதிரி அப்படியே பிரிச்சிடணும். ஒன்று சதர்ன் பார்ட்டில் மினிமைஸ்டு ஸ்பேஸில் வந்து ஒன்று சதர்ன் பார்ட், அதர்வைஸ் இந்த வெஸ்டர்ன் பார்ட்டில் நீங்கள் பிரிக்கணும். பிரித்து நீங்கள் டோட்டல் லேண்டுக்குமே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியே ரெண்டாக கன்வெர்ட் ஆகிடும், A and B அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும், பாதை மாதிரியே போட்டுடுங்க. வாக்வே உங்களுக்கு தேவை வந்து வாக்வேனா வாக்வே. சப்போஸ் வண்டியெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் 15 அடி அப்போ வாக்வே போடுங்க. வாக்வே போட்டு நீங்கள் முட்டுக்களை நட்டிட்டீங்கனாலே அந்த டிஸ்டர்பன்சஸ் வந்து குறைஞ்சி போயிடும். தண்ணியை நம்ம எடுக்கிறது தான். பட் அந்த ப்ராப்பர்ட்டியால் வரக்கூடிய டோட்டல் நஷ்டம் குறைக்கப்படும். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் டன் சார். என்னோட மொபைலுக்கு என்னுடைய இமெயிலுக்கு. எஸ் சார் சொல்லுங்கள் சார்.
Yes, sir. 20 years முன்னாடி, right, sir. வீட்டுக்கு முன்னாடி ரைட், ஓகே, சூப்பர். அப்படி ரோடு இருந்தா ஆமா 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 முச்சந்தேன்னு சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். ரைட்டு. ரைட், அருமையான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ரோடு முச்சந்தின்னு போட்டிருக்கீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஃபேசிங்? ஈஸ்ட் ஃபேசிங்கா? ஈஸ்ட் ஃபேசிங்க்கு முன்னால வந்து ரோடு போதா? ஈஸ்ட் ஃபேசிங் இல்ல கண்ணா, முதல்ல வந்து கொஸ்டின் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டுக்கு முன்னால ரோடு போகுதுன்னு சொல்றீங்க. ஈஸ்ட் ஃபேசிங் முன்னாடி ரோடு போனுச்சு அப்படின்னா அது அட்வான்டேஜ். நார்த் சவுத்ல வந்து ஆக்சுவலா வந்து ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா வெட்டிங் நோ. அதாவது ஈஸ்ட் ஃபேசிங்ல ரோடு போனா அட்வான்டேஜ் அந்த ப்ராப்பர்ட்டி. ரைட்டு, கொஸ்டின் புரியுது. அதுக்கு முன்னால ரோடு போகுதுன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். போன்ல கேளுங்க, மெயில் போடுங்க, இல்லைன்னா வந்து என்னோட வெப்சைட்டை பாருங்க. ஐயா சிக்னல் வந்து சிக்னல் செலுத்து குறைச்சலா இருக்கு. எஸ் சார். ஆமா, அது வந்து வருஷத்துல 8 நாள் சார். ஆவணி மாசம். எஸ், ஆமா போட்டிருக்கோம். அது அது வந்து அது ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. அது ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த டேட் 8 நாளுக்கு ஒரு டேட் டைம் சொல்லிடுறாங்க இல்லையா? 8 நாள் ஆக்சுவலா வருஷத்துல 8 நாள் சொல்றோம் இல்லையா? அந்த 8 நாள்ல அந்த பர்டிகுலர் சொல்லக்கூடிய டைம் வந்து நெகட்டிவா இல்லாம, மரண யோகம் இல்லைன்னா வந்து நெகட்டிவான டேட் அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு இல்லாம இருந்தா அந்த பர்டிகுலர் டைம்ல போடலாம். எஸ். செவன்டீஸ் 60s ஆக்சுவலாக வந்து இது நான் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல போனால், நான் இன்ஜினியரிங் பண்ணிட்டு தான் இது பண்ணுறதுனால இது நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுது, எனக்கு ஒவ்வொரு சைட்டில் போகும்போதுமே அதுக்கு ஆர்குமெண்ட் இருக்கும். பட் என்ன முழுசாக தெரிஞ்சவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரைட் அப்படின்ட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறதுனால அதை சேஃப்டி பண்ணதை பார்ப்பேன். நான் முதல்ல எப்படி தாத்தாவை பார்க்குற மாதிரி கடைசியில் கூட பேரனையும் பார்த்துருவேன். ஏன்னா தாத்தா தான் அந்த சொத்தை கம்ப்ளீட்டாக பேரனை கொடுத்துட்டு போகிறாரு. பேரனையும் நான் அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வீணாகாமல் அந்த குழந்தை கையில் அழகாக வந்துடுது அந்த ப்ராப்பர்ட்டி. அதாவது தாத்தா 100 கோடி வச்சிருக்கிறாரு அப்படின்னா பேரன்கிட்ட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது 100 crores பேரனுடைய ரேஞ்சுக்கு அப்படிங்கும்போது மல்டி மில்லியனாக அவன் கன்வெர்ட் ஆகுதுன்ற சான்ஸ் இருக்குது. இது நான் என் லைஃப்லேயே பார்த்துருக்கேன், லைஃப்லேயே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். Yes sir, thank you sir. You can call me in my number, you can mail me in my email, and you can have a chat with in my website also sir. Thank you. Okay, shall I leave sir? நான் லீவ் பண்ணலாமா சார்? நான் லீவ் பண்ணிக்கலாமா? Thank you.